அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். எடப்பாடியை மிரட்டி பணிய வைத்த அமித்ஷா. என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு அழைக்கப்பட்டுள்ளார்கள். டெல்லியிலேயே இன்று தொகுதி உடன்பாடு. என்டிஏ கூட்டணி கட்சிக்கு இந்தியா முழுமைக்கும் தலைமையேற்றிருப்பது பாரதிய ஜனதா கட்சி என்றாலும் கூட தமிழகத்தில் அந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருப்பது அதிமுக. மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் என்டிஏ கூட்டணியில் உள்ள எந்த கட்சிக்கும் தொகுதி உடன்பாட்டில் முழுமையான அளவு அவர்கள் கேட்ட தொகுதியை ஒதுக்கவில்லை. மேலும் நான் தான் கூட்டணிக்கு தலைமை வகிக்கின்றேன், நான் ஒதுக்கக்கூடிய தொகுதிகளில் தான் நீங்கள் போட்டியிட வேண்டும், நான் ஒன்றும் திமுக இல்லை, வழவழ கொழகொட என்று பேசுவதற்கு நான் கொடுக்கின்ற தொகுதி தான் இறுதியானது, அதில் பேசுவதற்கு இடமே இல்லை என்பது போன்று பேசி வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடியின் கணக்கு என்னவென்றால், பாஜகவிற்கு 30 தொகுதிகள், அதில் அவர்கள் யாருக்கு வேண்டுமென்றாலும் ஒதுக்கிக் கொள்ளலாம். அதே போன்று அமமுகவுக்கு 3 தொகுதிகள், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 தொகுதிகள், இதர கட்சிகளுக்கு 12 தொகுதிகள். இவ்வளவுதான் என்னால் ஒதுக்க முடியும், இதற்கு மேல் ஒரு தொகுதியை கூட ஒதுக்க முடியாது. நாங்கள் 180 தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறோம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் டெல்லி தலைமையோ மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. பியூஷ் கோயல் அவர்கள் 3 முறை தமிழகம் வந்து எடப்பாடி பழனிசாமியோடு பேச்சுவார்த்தையை நடத்தினார். ஒரு பேச்சுவார்த்தையில் கூட பியூஷ் கோயல் கேட்ட தொகுதிகளை கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பியூஷ் கோயல், இனிமேல் நீங்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவோடு பேசிக் கொள்ளுங்கள் என கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. எனவேதான் அவசரமாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி. 2 மணி நேரம் ஒரு ஹோட்டலில் காக்க வைக்கப்பட்டிருந்த எடப்பாடி பழனிசாமியை வெறும் 15 நிமிடம் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அமித்ஷா அனுப்பிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது பாஜக தரப்பு வரும் தேர்தலில் 60 தொகுதிகளை கேட்டதாக ஆரம்பத்தில் கூறப்பட்டது. அந்த 60 தொகுதிகளில் 35 தொகுதிகளில் பாஜக போட்டியிட வேண்டும், மீதம் இருக்கக்கூடிய 25 தொகுதிகளை அவரது கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அவர்களது கணக்கு. மேலும் பாமகவோடு நீங்கள் தான் கூட்டணி அச்சாரத்தை இட்டீர்கள், எனவே பாமகவிற்கு நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் எங்களோடு கூட்டணிக்கு வந்த டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி போன்றவற்றிற்கு நாங்களே தொகுதிகளை ஒதுக்கிக் கொள்வோம் என பாஜக கூறியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. பாஜகவின் கணக்கு என்னவென்றால், கடந்த 18வது மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணி 18% வாக்கு வங்கியை பெற்றிருந்தது, அதிமுக கூட்டணி 22% வாக்கு வங்கியை பெற்றிருந்தது. இருவருக்கும் வித்தியாசம் வெறும் 4% தான். ஏறக்குறைய பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை. உண்மையை கூற வேண்டுமென்றால் 2 கட்சிகளுமே சமமாக தொகுதிகளை பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். மேலும் பாஜகவும் பெருந்தன்மையாக அதை விட்டுக் கொடுத்து அனுசரித்து சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை வழங்குவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது? மேலும் பாஜக அழைத்து வந்த கட்சிகள் அனைத்தும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடும். நாங்கள் 30 தொகுதிகளில் எங்கள் சின்னத்தில் உறுதியாக போட்டியிட உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி என்ற 3 கட்சிகளுக்கும் தலா 2 தொகுதிகள், அவர்களும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் இவர்களுக்கு தலா ஒவ்வொரு தொகுதிகள், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இவர்களுக்கும் தலா ஒவ்வொரு தொகுதிகள், இவர்களும் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிடுவார்கள். மொத்தத்தில் 38 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம். ஒருவேளை இதற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தால் 28 தொகுதிகளில் நாங்கள் நேரடியாக, அதாவது எங்கள் கட்சியின் வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடுவார்கள். மீதம் இருக்கக்கூடிய 8 கூட்டணி கட்சிகளும் எங்கள் சின்னத்தில் போட்டியிட்டால் கூட 36 தொகுதிகளில் நாங்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். இதுதான் எங்களது கூட்டணி கணக்கு. இதிலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்க மாட்டோம். இதற்கு மேல் எடப்பாடி பழனிசாமி என்ன கூறினாலும் ஏற்க முடியாது என அமித்ஷா கூறிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. நேற்று எடப்பாடி பழனிசாமியோடு ஆலோசனையை முடித்த அமித்ஷா இன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி, அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் போன்றவர்களை டெல்லிக்கு அழைத்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இவர்கள் இன்று பேச்சுவார்த்தையை நடத்திவிட்டு திரும்பிய பின்பு இதர கட்சியின் தலைவர்கள் அழைக்கப்படுவார்களா, அல்லது பாஜகவினுடைய தமிழ் மாநில மேலிட பொறுப்பாளராக செயல்பட்டு வரக்கூடிய பியூஷ் கோயலே இவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்துவாரா என்று சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.